Very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 6, verse 6 to 8. First, we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So, turn to your Bibles, either physical or digital, whichever is your comfort, and let's get into it. So, இது அதே ஸோ போன செக்ஷனில் வந்து சாலமன் வந்து கோசைனிங் அதாவது உங்கள் பேராக மற்றவங்களுக்கு கடன் வாங்குறத பற்றி சொன்னார். ரெண்டாவது இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாருன்னா ஆண்ட்ஸை வந்து அதாவது எறும்புங்களை ஒரு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃப்யூச்சரில் பாதிப்படாமல் இருக்கிறத பற்றி சொல்கிறார். ஸோ வேர்ஸ் 6-7 என்ன சொல்கிறாரு, எறும்புங்களை பார்த்து அப்சர்வ் பண்ண சொல்கிறாரு. வேர்ஸ் 8 வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்க டெலிஜெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்மளும் டெலிஜெண்ட்டாக இருக்க சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து மெயின் டேக்அவே என்னதுன்னா, நம்ம ஃப்யூச்சர் ஹார்ட்ஷிப்புக்கு நம்ம ஆஸ் வி ஆர் பிளெஸ்ட் நவ், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல காலம் இருக்க போதே நம்ம எதிர்காலத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் ஆகிறது தான் இந்த செக்ஷனில் சாலமன் நம்மளுக்கு சொல்ல வர்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எறும்புகளை பார்க்க சொல்கிறார். எறும்புகளில் என்ன பார்க்கணும்? ஸோ எறும்புங்க என்ன பண்ணுன்னா, எறும்புங்க வந்து ஸோ வேர்ஸ் 6-7 சொல்கிறாரு, கோ டு தி ஆண்ட் யூ ஸ்லகட்னு சொல்கிறாரு. ஸ்லகட்னா சோம்பேறின்னு அர்த்தம். ஸோ கோ டு தி ஆண்ட் யூ ஸ்லகட், consider her ways and be wise, which having no captain, overseer or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest. ஸோ என்ன சொல்ல வராது, அதாவது எறும்புங்க வந்து அந்த ஹார்வெஸ்ட் சப்ளை இருக்க போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போதுக்கு மட்டும் கரெக்டாக அந்த நாளுக்கு மட்டும் சாப்பாடு எடுக்க மாட்டாங்க. எப்போது வின்டர் சீசன் சப்ளை இல்லாத டைமுக்கும் சேர்த்து அவங்க சாப்பாடை ஸ்டோர் பண்ணுவாங்க. எறும்புங்க அங்கங்கே எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஹார்வெஸ்ட் இல்லாத டைமில் அந்த மாதிரி இல்லை வின்டர் சீசனில் வரப்போது எதுவுமே இருக்காது, ஹார்வெஸ்ட் அப்போ இருக்காது, அப்போ எந்த செடியும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது. அப்போது என்ன பண்ணுவாங்க எறும்புங்க, அந்த ஸ்டோர் பண்ண ஃபுட்லேருந்து அவங்க காலனிக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வாட் இஸ் சாலமன் டெல்லிங் அஸ் இஸ், நம்ம டைம்லேயும் இப்போ நம்மளுக்கு வந்து செழிப்பாக இருக்கும், இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல வருமானம் வரலாம், நல்ல பிளெஸ்ஸிங்காக இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த டைம்லேயே நம்ம என்ன பண்ண சொல்கிறாரு சாலமன், பேசிக்லி ஃப்யூச்சருக்கும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா நம்மளால சொல்ல முடியாது நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்னைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து அந்த மாதிரி டைம் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறார். செகண்டு, இட் இஸ் நாட் ரைட் ஃபார் அஸ் டு பிளேம் காட். நம்ம வந்து ஆண்டவர் மேலே பழி போடக்கூடாது. ஆண்டவரே நான் கஷ்டமாக தான் வேலை செஞ்சேனே, நான் வேலையெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சேனே, ஆனால் திடீர்னு எல்லாமே போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் இப்போ ஆண்டவரேன்னு அந்த மாதிரி டைமில் சொல்கிறதுக்கு we do not have the right. பிகாஸ் சாலமன் இங்கே நம்மளுக்கு கிளியராக வார்ன் பண்ணுறாரு, when you have the harvest, when you have the money, when you have the salary, when you have the income, invest and just like எறும்புங்களை மாதிரி டிலிஜென்ட்டாக உங்கள் ஃப்யூச்சரையும் சேஃப்கார்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃப்யூச்சரில் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக சம்திங் நடக்க போது we have no right to ask God or cry to God at that time saying, God what happened, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன், திடீர்னு எல்லாமே போயிடுச்சு. ஸோ சிம்பிள் என்ன, ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் இதை, வெரி சிம்பிள். நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், நம்மள்கிட்ட நல்ல இன்கம் இருக்க போது இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்லா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். டிசிப்ளின், நம்ம என்ன டிசிப்ளின், ஒரு வேலையிலேயே நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். எப்படி கொஞ்சம் சீக்கிரமாக வேலையிலேயே we have to be extra discipline, சீக்கிரமாக தொடங்கி முடிக்கிறது. லைக் ஸ்லகட்னு ஏன் அங்கே சொல்கிறாரு, சோம்பேறி, ஒரு சோம்பேறி கிட்ட சொல்கிறாரு. ஸோ வேலைக்கும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணாமல் அதுலேயும் கொஞ்சம் டிசிப்ளின்டாக ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும். ஏன்னா ஆண்ட் வந்து என்ன பண்ணும், எறும்பு வந்து சோம்பேறியாக இருக்காது, எறும்பு 24/7 ஹார்வெஸ்ட் இருக்க போது ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளும் நம்ம வேலையிலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் அந்த ஹார்ட் ஒர்க்கை மீறி ஃப்யூச்சருக்கும் சேர்த்து நம்ம பிளான் பண்ணணும். ஸோ பீட் இன்வெஸ்டிங் த மணி இல்லைன்னா சேவிங் த மணி, என்னவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வென் வி ஹேவ் த ஹார்வெஸ்ட், நம்மக்கிட்ட அந்த வருமானம் இருக்க போதே ஃப்யூச்சருக்கும் சேர்த்து நம்ம கேர்ஃபுல்லாக சேஃப்கார்ட் பண்ணுறது இந்த செக்ஷன்லேருந்து சாலமன் வாண்ட்ஸ் அஸ் டு ரிமைண்ட் அஸ். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.